நான் ஓட நடக்க தெம்பு இருக்கலடா, இப்ப கொடுத்துரு. அப்புறம் சக்கர வண்டியில வர காலத்துல எனக்கு கொடுக்காது. அதுக்கு இல்லைன்னா என்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டு சோத்திர வச்சு கொண்டு ஒழுங்கா சிந்திச்சு வேலை செய். சும்மா 1000 நேரம் 500 மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா, மானத்தை விற்காதரா. தமிழன் யார் தெரியுமாடா? யாரு? உடைச்சு வாங்கின நிலத்தளமன பாயிடா, பாடுபட்டு கட்டின வீட்டை வைப்பாயிடா, ஆட்டை வைப்பாயிடா, மாட்டை வைப்பாயிடா, பண தென்னை வைப்பாயிடா, எல்லாத்தையும் அடமான வைப்பாயிடா, நேசிச்சு கட்டி வந்த பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பாயிடா. ஆனால் ஒரு தமிழன் தன் தன்மானத்தை அடமான வைக்க மாட்டாங்க. உன் தன்மானத்தை விக்கிறியடா. இந்த நாடு கொடுத்திருக்க உனக்கு கடைசி உரிமைடா, வலிமை மிக்க கருவிடா வாக்கு. ஆனால் அம்பேத்கர் படிக்கிறியா? அவனுக்கு வெறும் பேர் தானாடா, சிலதானா? படிக்க மாட்டியா? அவரை கேட்க மாட்டியா என்ன சொல்றாருன்னு? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது. நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க என்ன சொல்றாரு? வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவிங்கிறார். யாரு இந்த பாவி? பாவி தாண்டா நீ பதவியை கொடுத்துட்டே இருக்க. அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறான். நீங்களா தேச துரோகிகளா இல்லையா? ஆமாவா இல்லையா? நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற அவன், இந்த நோட்டை வாங்கிட்டு அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். இதானோட 60 வருஷமா நடக்குது. இதானே உன் மேல அக்கறை இருக்கிறவன் ஏன்டா எதையும் கொடுத்து ஏமாத்த நினைக்கணும்? ஏன் அவன் ஏமாத்த நினைக்கிறான்? உன் பிள்ளை இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். நான் கையேந்தினா பிச்சை நீ சிரிக்கிறேன், சீமா கையேந்திரேன் பிச்சைக்காரன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தினா அது எப்படா பிச்சை இல்லாம இலவசமாயிருது? எப்படி? காசை வாங்கடா, அன்னை வச்சுக்கிறேன் வாங்குறேன். எதுக்கு எனக்கு காசு கொடுக்குறீங்க? ஓட்டுக்கானே சரிண்ணே. நீங்க எங்களுக்கு சேவை செய்யத்தான் தேர்தல் நிற்கிறீங்களானே? ஆமா தம்பிச்சு, ஆமா தம்பி. அப்படி அண்ணா எங்களுக்கு சேவை செய்ய காசு கொடுக்குறீங்க. எங்களுக்கு சேவை செய்ய வர நீங்க காசு எதுக்குன்னு கொடுக்குறீங்க? அப்போ நீங்க காசு கொடுக்குற இடத்துல சேவை செத்து உங்க லாப தேவை வந்துருதானே? 30 கோடி முதலீடு செய்ய அப்படின்னா சும்மா 30 கோடி செலவு நீங்களுக்கு சேவை செய்ய வருவீங்களா? இல்ல 300 கோடி சம்பாதிக்க வருவீங்களானே? இதை கேட்டினாடா எனக்கு இருக்கிற கோபம் உனக்கு வந்துச்சு. நீ விழிப்புணர்வு பெற்றுட்டாய், புரட்சிகர சிந்தனை உனக்குள்ள வந்துருச்சா, மாற்றத்துக்கான எண்ணம் பிறந்துச்சு. இலவசம் கொடுக்குறிய, இலவசத்துல இலக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறிய? எங்களுக்கு கொடுக்கும்போது காசு இல்லாம கொடுக்குறிய. நீங்க இந்த கடையில வாங்கும்போது காசு இல்லாம வாங்கினீங்களான்னு கேளு. காசு கொடுத்தாங்க முடியும். அந்த காசை எங்க இருந்து எடுத்த, எப்படி கொடுத்தாங்க கேளு, பதில் இருக்காது. இதை கேட்க தொடங்கிட்டா நீ வென்றுட்டா. வைத்தியக்கார எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கட்டி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாய் விட்டு காட்டுறான். அந்த மாதிரி என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. புண்ணா இருக்கு, இப்படியே பேச்சுன்னா புட்டுக்கிட்டு வந்துட போகுது. வைத்தியக்காரா இங்க பாரா, 4 மாதம் சோற அது என்னடா சின்ன இதுடா, இவ்வளவு போட்டு அடிச்சு புண்ணு புண்ணா இருக்குது. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காங்க. எனக்கு நான் மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? தமிழன் எவன் தமிழுக்கும் தமிழனுக்கும் உயிராக நிற்பானோ அந்த தமிழனின் ஆட்சி வர வேண்டும். இந்த கூட்டத்தில் எவனாவது ஒருவன் உன் மொழி என்றோ, உன் இனம் என்றோ, உன் நிலம் என்றோ, உன் வளம் என்றோ, என் மக்கள் என்றோ, அவர்களின் நலம் என்றோ எவனாவது ஒருவன் உச்சரித்துட்டால் எனக்கு போடாதா ஓட்ட, எனக்கு போடாதா ஒன்னா உச்சரிக்கிறான் பாரு. என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் கடல், என் காற்று எவனா சொல்றானடா? சொல்றானா?